வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் 65 பண்ண போகிறோங்க. நான் வந்து 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள், தயிர் 1 ஸ்பூன், கொஞ்சம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அரிசி மாவு சேர்த்தா, அதனால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கோகனட் ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சூடு பண்ணிக்கினா போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த கோகனட் ஆயில் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோகனட் ஆயில் சேர்க்கும்போது. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நல்லா கலந்து வச்சுக்கணும். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டுங்க. ரொம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிக்கன் 65 பண்ணிக்கலாங்க. இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கிரிப்சியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் மிச்சம் இருக்கிறதே இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவும் அதோட சேர்த்து போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே. கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 65 வந்து நம்ம அப்படியே வெறுமனையாகவே சாப்பிட்டா கூடமே செம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம பிரியாணி இது மாதிரி சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த 65 எல்லாமே நம்ம வறுத்து முடிச்சிட்டோம். இதை எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.